வெனஸ்டே என்னமோ மாதிரி இருக்குன்னு காலையிலேயே விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்தாப்புல பூஜை அறையிலே உட்காந்துட்டேன்னா அதுக்குள்ள அம்மா கடுகு வந்து வரமிளகா வெங்காயம் போட்டு தாளிப்பு கொடுத்து அரைக்கீரை பொரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. முந்தின நாள் வச்ச சாம்பார் அப்படியே இருந்தது. அது கூட ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லாம பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அது என்னமோ தெரியல, எப்போதுமே எனக்கு உடம்பு சரியில்லை இல்ல மனசு சரியில்லைனாலும் சரி கரெக்டா நான் சொல்லாமலே அம்மா அப்பா கிட்ட இருந்து கால் வரும் இல்ல நேர்ல வந்துருவாங்க. எனக்கு பியூர் லவ்னா இதான் போலன்னு தோணும். டெலிபத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் போல. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்து எப்பயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா சொல்லுங்க. அப்புறம் போவெல்லாம் இப்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வரும்போதே மார்க்கெட்ல இருந்து பல்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே கையோட கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அம்மா நான்வெஜ் சாப்பிடறதுல இருந்து வீட்டுல இருந்து வரும்போதே குஸ்கா ரைஸ் மாதிரி செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசி சிரிச்சு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஈவினிங் போல வெயில் தாழ்ந்ததும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒண்ணு மட்டும்தான், இந்த வாழ்க்கையில சந்தோஷ கஷ்டம்னு எதுவுமே நிலை இல்லை. இதுவும் மாறும்ன்றது மட்டும்தான் நிலையானதுல. உண்மைதானே?